மழைக்காலம் வந்துட்டாலே கிருமிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டாட்டமான காலம். ஒரு கிருமிகள் பெருகிறதுக்கு அதுக்கான வாய்ப்பான சூழ்நிலை வேணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கிருமிகள் வந்து பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பான காலம். ஏன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒன்று. ரெண்டாவது, அந்த மான்சூன் அங்கே ஆரம்பித்து இங்கே வருது. மும்பையில் ஆரம்பிக்குது, அங்கேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இங்கே வருதுன்னா இந்த மான்சூன் முடிஞ்சு இந்த மான்சூன் வருது. வைரல் டிசீஸ் ரொம்ப காமன். வைரஸ் வந்து ஃப்ளூ வைரஸ்னு சொல்லுவோம், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஃப்ளூ வைரஸ் வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது. இப்போ கொரோனாவில் வேரியண்ட் வந்ததில்லை, வித்தியாசமான வைரஸ் எல்லாம் வந்ததில்லை, கொரோனா 2, 3லாம் வந்ததில்லை. அதே மாதிரி இதுலேயும் வேரியண்ட் இருக்குது. ஒரு வைரஸ் அங்கே ஆரம்பிச்சுன்னா இப்போ தான் இன்றைக்கு காலையில் மும்பையில் இருப்பான், 4 மணி நேரம் கழிச்சு இங்கே வந்து நிற்பான். கொரோனா பரவுற மாதிரி தான் இதுவும் பரவும். அந்த வைரல் டிசீஸ் பரவும் போது அது கொரோனா, அது ஒரு வைரஸ், இது ஒரு வைரஸ், அவ்வளோதான். இதுவும் ரைனோ வைரஸ் தான். மூக்கு தொண்டையில் உள்ள அந்த சளியை தும்மல் போடும்போது உள்ள நீர்த்துகள்கள் இது மூலமாக பரவுகிற ஒரு வியாதி. அதனால் ஈஸியாக பரவிடும். ஒரு ஆள் நீங்கள் ஒரு சளி பிடிச்ச ஆள் நம்ம முகத்துக்குள்ளே உட்காந்து 2-3 தடவை தும்மல் போட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம சொல்லி முடிஞ்சோம் நாளைக்கு, அவ்வளோதான். இங்கே 10 பேர் இருக்கான், நான் இவருக்கு வந்து தும்மினாருன்னா அவ்வளோரும் சொல்லி முடிஞ்சான். கிட்டத்தட்ட 4-5 பேர் முடிஞ்சான். நாளைக்கு தும்மிக்கிட்டு மூக்கு பிடிச்சி வந்துட வேண்டியதான். வைரல் டிசீஸில் எல்லாமே ஹை ஃபீவர் தான் வரும். 103, 104 டெம்பரேச்சர் பார்த்தோன்னே சொல்லலாம் வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லிடலாம். வைரஸ் வந்து போன பிறகு இப்போ ஒரு சிங்கம் வருது, ஒரு பெரிய எருமையை பிடிக்குது, கடிச்சு குதறி அது கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு போயிடும். இப்போ இந்த நாய் நரிகள்லாம் அங்கே பார்த்துக்கிட்டே நிற்கும். இந்த சிங்கம் தூரம் போனது குத்து குத்தாக ஓடி வரும், வந்து கண்ணா முன்னாடி பிச்சு தின்ட்டு போயிடும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன். அந்த வைரஸ் வந்து அந்த மூச்சு குழாயை வந்து புண்ணாக்கிரும். புண்ணாக்கின அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு தன்மை குறைஞ்சி போய் தான் இருக்கும். அங்கே இந்த பாக்டீரியாக்கெல்லாம் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காற்றுல இருக்க பாக்டீரியாக்கெல்லாம் உள்ளே போய் அவால் குடியேறிடுவாங்க. அப்போ நோய் எதிர்ப்பு தன்மை குறையா உள்ளவங்களுக்கு என்ன வரும்? நிமோனியா வந்துடும். சின்ன குழந்தைகள், வயசான ஆட்கள், அவங்களுக்கு பிராங்கோ நிமோனியா வந்துடும். ஆனால் சாதாரணமாக உள்ளவங்களுக்கு என்ன வரும்? காய்ச்சல் வரும். வந்தால் நல்லது. அந்த சீசனில் ஒரு காய்ச்சல் எல்லாருக்கும் வரும். வந்தனா நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை என்ன பண்ணும்? நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அது ஸ்டிமுலேட் பண்ணும். இன்னும் ஒரு வைரஸ் வந்திருக்கு, அதுக்கு எதிராக நீ ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் பண்ணுன்னா, இப்போ யுத்தம் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்குரிய தளவாடங்கள்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி ஒரு இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான். ஆக்டிவேட் ஆகும்போது தான் உங்களுக்கு காய்ச்சல் வருது. காய்ச்சல் வந்து ஒரு பாதுகாப்பு சைன், அது ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ரொடெக்டிவ் சைன் தான். அது பாடியில் ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கவங்களுக்கு தான் ஃபீவர் ஹையாக வரும். ஒரு 2 நாள் 3 நாள் காய்ச்சல் இருக்கும், அதை தாங்கிக்கலாம், ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் நல்லா ஆகிடும். அப்புறம் அந்த வைரஸ் நமக்கு இந்த சீசனில் வராது. இப்போ எனக்கெலாம் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே முதல்ல வந்துடும். வந்து நான் ஒரு மாதிரி 2 நாள் அப்படி ஒரு மாதிரி சமாளித்து ஊசி போட்டு ரெடி ஆயிடுவேன். அடுத்தால வரப்போகுது சீசன், மக்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆகிடுடா அப்படிங்கிறதுக்கு ஆண்டவன் முதல்ல என்ன கொடுத்துருவான். ட்ரீட் பண்ணி பார்த்துக்க, எந்த மருந்தெல்லாம் சரியாக வருதுன்னு பார்க்குறக்காண்டி எனக்கு முதல்ல வந்துடும். எப்போதுமே வருஷம் வந்துடும். ஆனால் ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் குறைவாக இருக்கும். அது போக அந்த நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது குறைவாக இருக்கும். அப்போ நிமோனியா மாதிரி வந்துடும். அப்புறம் அந்த அக்யூட் அந்த பாக்டீரியா டாக்ஸின்ஸ், அதில் உள்ள நச்சு பொருட்கள் வெளியேறுமில்ல, அதெல்லாம் வீசிங் அதிகமாக்கிடும். அப்போ அக்யூட் எக்ஸாசபரேஷன் ஆஃப் கிரானிக் பிராங்கைட்டிஸ் அவங்க ஜாலியாக வருஷம் போதாக இருமிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ மூச்சு திணறல் வந்துடும். அம்மாடி அதாடி நீ மூச்சு திணறல் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 98 இருக்குது, அப்படியே 90 பக்கம் வந்துடும். அப்போ படுக்க முடியாது, மூச்சு முட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்பாங்க. அப்புறம் அங்கே சிலிண்டர் போட்டு ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணி நெபுலைஸ் பண்ணி 4 மணி நேரத்துக்கா 2 மணி நேரத்துக்கா போட்டு 2 நாள் போட்டால் தான் அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த கன்ஜெஷன் குறைஞ்சி ஒரு மாதிரி செட்டில் ஆகி வருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகணும். இப்போ கூட ஒருத்தர் இன்றைக்கி வீட்டுக்கு போங்கன்னு அவருக்கு பயமாக இருக்குது. நெபுலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கு, இல்லைனா 90க்கு வந்துடுது, 90, 92 வந்துடுது. இன்னும் 1 நாள் 2 நாள் இருந்து பார்த்து போகிறேன். ஓன் சௌரியம் ஏன் இருக்குன்னா இருந்து நெபுலைஸ் பண்ணிக்க. ஆனால் நீ இதுக்கு மேலே உனக்கு சளி பிடிச்சனா நீ சிலிண்டரோடு தான் அலைய வேண்டியிருக்கும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் முந்தின நாளே குரியரில் அனுப்பிடணும் சிலிண்டரு. எங்கே சிவகாசியில் வேலை இருக்குது அப்படின்னா முந்தின நாள் சிலிண்டர் அங்கே போயிடணும். நீர் வேணால் காரில் போய் பஸ்ஸில் போய் அங்கே உட்காந்து சிலிண்டர் மாட்டிக்கிட்டு தான் நீ வேலை பார்க்க முடியும்.
அது ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த பையன் கேட்குறான்? 2 நாளைக்கு அந்த பயம் இருக்கும். பிறகு அந்த மூச்சு முட்டு ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டா அவ்வளோதான், ஜாலியாக இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி தான் சிகரெட் குடிக்கிறவனும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அது சொன்னால் தெரிய மாட்டேங்க. அது ஹார்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லங்ஸ் முக்கியம். மோட்ரு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி பம்பு முக்கியம். ரெண்டும் முக்கியம். ரெண்டும் நல்லா இருந்தால் தான் பிக்கப் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிக்கப் இல்லாமல் மூச்சு வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கும் போதே மூச்சு வாங்கிட்டு இருந்தா ஒரு சம்பளத்துக்கு ஒரு ஆளை போட்டு மூச்சு விட வேண்டியதானே. அதுதான் வெண்டிலேட்ரு. சம்பளத்துக்கு ஆள் இருக்குது மூச்சு விட்றதுக்கு. வெண்டிலேட்டரில் மாட்டி விட்டு அதானே சம்பளம். டெய்லி 4000 ரூபா கட்டினா அது வெண்டிலேட்டர் அது பார்த்துக்க போகுது, மூச்சு விட போகுது. பிறகு கலட்டுனா ரொம்ப மூச்சு வாங்கும். அதனால் காய்ச்சல் வரும், ஈஸியாக பரவக்கூடியது வைரஸ் மாதிரி. வைரஸ் தானே இது. இப்போ வர்றதுலாம் வைரஸ் தான், எல்லாருக்கும் வரும். ஹை ஃபீவர் 104 105 இருக்கா, குளுக்கோஸை போட்டு விடுங்க. 1 டோஸ் 2 டோஸ் குளுக்கோஸில் போட்டு விட்டால் செட்டில் ஆகிடும். அப்புறம் சும்மா 100 101 அப்படி வரும். அப்போ பசியும் வந்துடும், வாமிட்டிங் இருக்காது, சாப்பிட்டுட்டு பேசாமல் போயிடலாம். பழங்கள் நிறைய சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் என்ன முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டிய உணவில் பழங்கள் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. பழங்கள் தான் முக்கியம். ஆனால் சளி பிடிச்சா பழமே சாப்பிடக்கூடாது. பெரிய படித்தவங்க கூட டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க, பையனுக்கு பழம்லாம் நல்லா நிறைய பழங்கள் கொடுங்கன்னு. ஐயோ சளி பிடிச்சிருக்கு இப்போ பழமா? அப்போ தான் கொடுக்கணும் பழமே. வைட்டமின்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. நல்ல ஆரஞ்சு ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு நெல்லிக்காய் அந்த மாதிரி பழங்கள் அப்போ தான் கொடுக்கணும். நான் தேனில் மிளகு போட்டு ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா இம்யூனிட்டி இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும். நல்ல வாக்கிங் போனீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை நல்லாயிருக்கும். அப்புறம் பழங்கள் காய்கறிகளில் தான் நல்ல வைட்டமின்ஸ் ரிச்சாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கலாம். அவ்வளோதான்.